செகண்ட் லவ் எபிசோட்ல சுர்ருன்னு எரியிற அளவுக்கு காரம், கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சென்டிமெண்ட், அப்புறம் அடிக்கடி உடையிற பாசம். பப்ளியா ஆரம்பிச்ச வீக்கெண்ட் எபிசோட்ல இன்னைக்கு ராஜமாதாவோட என்ட்ரி தான். ஆனா வந்ததுமே யாரு வேஸ்ட்டு, யாரு ஓவர் ஆக்டிங், யாரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டு வீடையே 2 ஆக்கிட்டாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜமாதா வீட்டுக்குள்ள வந்ததுமே, புதுசா வந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் கிட்ட தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சீனியரா இருக்கிற பிரியங்கா கிட்ட, "என்னம்மா இந்த வீட்ல யாராச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்களா, அதுக்கு பிரியங்கா, "மேம் மேம் யாரும் இல்ல மேம். என்னோட இதயமே கருகி போயிருக்கு." அப்படின்ற மாதிரி டயலாக் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும், "மேம் அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மட்டும் தான் காரணம். வேற யாரும் இல்ல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்ப கூட பிரியங்கா மூஞ்ச பார்க்கணுமே, "நான் இன்னும் திருந்தல." அப்படின்ற மாரி தான் உட்கார்ந்திருந்தாங்க. அதாவது அவங்க பண்ண தப்ப அவங்க உணரவே இல்ல. செந்தூரையும் வைக்கவும் கோர்த்து விட்டு பேசினதே இவங்க தான். ஆனா, இவங்களோட மனச புண்ணாக்குறதுக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க உட்கார்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி. புதுசா வந்த 3 பேரும் மத்த கண்டஸ்டன்ட்ட எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு டாஸ்க் வச்சாங்க. இந்த வீட்ல யாரு வேஸ்ட்டா இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பிராவோ வந்து மோனிஷா சொன்னாரு, நிவேதிதா பிரியங்காவ சொன்னாரு. ஆனா ரெக்ஸு தினேஷ சொல்லிட்டாங்க. "என்னப்பா சொல்ற? தினேஷ் என்னப்பா? அவரு நல்லா தானேப்பா இருக்காரு வந்து" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல மேம். அவரு வந்ததுலருந்து வீணா கூடவே சும்மா தான் இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ரெக்ஸ் ப்ரோ, இந்த வீட்டுக்கு வந்ததே பொண்ண தேடுறதுக்கு தான். அதுக்கு பொண்ணு கூட உட்காராம உன் கூடயா உட்கார முடியும்? அப்படின்ற மாரி இருந்துச்சு. அவரு சொன்னது பதில்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த வீட்ல எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட் பண்றாங்க. அது யாரு? அப்படின்னு கேட்டதுக்கு, நிவேதிதா பிரியங்காவ தான் சொன்னாங்க. ஆனா அதுக்குமே பிரியங்கா ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த வீட்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெர்சன்னா யாருப்பா? அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்குமே பிரியங்கா பேரு தான் அடிபட்டுச்சு. என்னது இது? இன்னைக்கு ஃபுல்லா பிரியங்கா வாண்டட் லிஸ்ட்டாவே மாட்டிக்கிட்டு இருக்காங்களே! அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் மட்டும் இல்லங்க. நெக்ஸ்ட்டு மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி குடுத்தாங்க. ராஜமாதா கேட்கிற கொஸ்டின்க்கெல்லாம் டான் டான்னு பதில் சொல்லணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்சன் யாரு? அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர் ரெக்ஸ தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் நம்ப கூட அவர பார்த்ததுமே, இவர்லாம் வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தோம். பட் ரெக்ஸ் நல்லவன், வல்லவன்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரெக்ஸு மோனிஷாவ தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அநேகமா மோனிஷாவ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு போல அடுத்தது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் செம்ம ஹைலைட்டடான விஷயம். மேட்டர் என்னன்னா, இந்த வீட்ல யாருக்கு டிசர்விங்கான லவ் கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கொஸ்டினுக்கு கூட ரெக்ஸ் மோனிஷாவ தான் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நெறைய பேரு வெக்கே வெக்கே வெக்கேன்னு சுருக்கிட்டு இருந்தாங்க. வெக்கேவ தூக்கி வச்சு புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்துப்பான், நல்ல பையன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மோனிஷா, பிரியங்கா மூஞ்ச ஜூம் பண்ணி நமக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. செம்ம கடுப்பா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க 2 பேரும். இந்த வாரம் பாட்ரி, குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் எல்லாம் வச்சிருந்தாங்களா, அந்த டைம்ல அவங்களுக்கே தெரியாம ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃப்ரேம் பண்ணி, அத சர்ப்ரைஸா எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்து செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னொன்னு ஒரு பக்கம் பிரியங்காக்கு வைக்க ஆசையா ஒரு விஷயம் பண்ணி வச்சிருந்தாருங்க. அதுதான் பிரியங்கா குடுத்த லெட்டர்ல அவங்க 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸா அழகா வரைஞ்சு குடுத்திருந்தாரு. பிரியங்கா ஃபர்ஸ்ட்டு இஷ்டப்படல வாங்குறதுக்கு. அதுக்கப்புறமா அத எடுத்துட்டு போய் தனியா உட்கார்ந்து பிரிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபீல் பண்ணி "அம்மா ஜல்லி கூட பிரயோஜனம் இல்லையேம்மா" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இங்க வீணா அழுதுகிட்டு இருந்தாங்க. டாஸ்க் அப்போ வீணா டிசர்விங்கான பெர்சன் கிடையாது தினேஷ்க்கு அப்படின்னு அபித்து சொன்னார்ல, அதனால தான் உட்காந்து இப்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட உடனே ரெக்ஸ வந்து சமாதானப்படுத்தினாரு. அப்ப கூட ரெக்ஸுக்கு வீணா மொக்க தான் குடுத்தாங்க. ஆனா வீணா ஏன் அழறா அப்படின்னு தினேஷ்க்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். அபித் சொன்னதுனால தான் ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி தினேஷ்க்கு தெரிய வந்து, வீணாவ கட்டிப்புடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்ப அபித்தே வந்து, "இங்க பாரு ப்ராமிஸா சொல்றேன், உன்ன நான் மீன் பண்ணியே சொல்லல" அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அப்படி இப்படின்னு வீணாவ 2 பேரும் சேர்ந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்னடான்னா மோனிஷா, நிவேதிதா கிட்ட செம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு பிரியங்கா வேற சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நான் எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா, வைக்கணுமான்னு மோனிஷா நிவேதிதா கிட்ட கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன நீ தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற, அப்படி இப்படி. இது ஆக்சுவலி அன்வான்டடான சண்டை தான். அத ஏன் இவ்ளோ பெருசா ஆக்குறாங்க அப்படின்றதே தெரியல. ஆனா ஒண்ணுங்க,
வெங்கி பிரியங்காவோட ஆட்டிட்யூட பார்த்து பிரியங்காவ எந்த அளவுக்கு விரும்பினாரோ, அந்த அளவுக்கு பயந்து போய் ஒதுங்கிட்டாரு. மறுபடியும் வெங்கி, பிரியங்கா 2 பேரும் சேருவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்றது நாளைக்கு எபிசோட்ல தெரிய வந்துரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.